நம்ம என்ன துரோகி இது பொண்ணுங்க நம்ம என்ன போய் காட்டி கொடுத்து அவங்கள ஆமியோட தெரிஞ்சு வீடு கூட காட்டி கொடுத்தோம் முழு பேரும் டிஎன்ஏ யாருக்கான் நாங்கள் போராடாக்க காட்டி கொடுத்த முழு தலைவன்மார்கள் அதுக்குள்ளான இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டாங்க அவங்கள பார்த்து அவங்களோட துரோகி என்று நான் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணம் தான் ஒரு நாள் சொல்ல மாட்டான் துரோகி இந்த ஹித்தாதான்றவங்க காட்டி கொடுத்தோம் தான் இந்தியன் அடி விடாங்க சுரேஷ் பிரவன் தான் நேராக கூட்டி தெரிஞ்சவன் இந்தியனோட அங்கே ஜனான்றவன் 17 பேரை ரிவியில் டயர் போட்டு வச்சோம் அங்கே அதெல்லாம் இப்போ அவனுக்கு கடுமை போகுது அப்போ இப்படி இருந்தது நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தை காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் செய்யுது அப்போ நாங்கள் இயேசுக்கு ஒரு சண்டையெல்லாம் பண்ணு அட்டியான ரூபா பிடிச்சி வந்து அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லிக்கணும் உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வரணுன்றதுலாம் நான் முயற்சி பேச்சுவார்த்தை குழு தெரிவிக்கப்பட்டு அந்த மாதிரி கண்ட தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில் என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளாக போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னென்னு மாறினாங்க பயங்கரவாதிகளா இந்திய படை இங்கே வந்து சண்டை குடிச்சது இந்திய படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்னட்ட எங்களுக்கு ஒருவருக்கும் தெரியா பொட்டமான தலைவர் இங்கே ராஜீவ் காந்தியை போய் கொண்டு விட்டாங்க இந்தியாவுக்கு அது பிடிவெடுத்து கைமயமாக புருவா பிடிவெடுத்து என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிச்சு விட்டான் புலிகள் பயங்கரவாத இயக்கம் என்று தடை இருக்கான் நான் இந்தியாவெல்லாம் பயிற்சி எடுத்தால் அங்கே வந்து இந்திரா காந்தியை சந்திச்சு எம்ஜிஆரை சந்திக்கலாம் நான் இருக்கிறேன் அப்போ இது பண்ணி ஒரு நாள் நான் தோட்டால் நடந்து வரோம் காண்டிவன் வராங்க மெட்ராஸ் என்னடா காண்டிவன் இங்கே வரான்னு நான் யோசிச்சு இந்தியாவுக்குள்ள கட்டு பாருங்க சொல்லுவார் அப்போ அடையாறுன்றதுல சந்திக்கிறான் அப்ப இப்படி காலம் அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் 26 நாடு தடையிட்டான் புலிகளை பயங்கரவாதிகம் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைனை கொண்டு ஒசாமா பின் லாடன் அடிச்சு 4500 அமெரிக்கன் செத்து போயிட்டான் செத்தோன்னு உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் எந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம் அப்ப என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் என்ற முடிவு எடுத்துட்டான் அப்ப இந்த கடத்துல பேச்சுவார்த்தை வந்தது அப்ப கிட்டத்தட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒரு இன்னும் இல்லை அப்ப நான் கேட்டேன் வண்டமான கிட்ட என்ன பாரதம் போறது என்ன நாடு வாக்கையா நாம வந்து நாம அங்க நம்ம மக்களிடக்கு போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம் என்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்ப அதுல கொண்டு வந்து உடனே அவன் நான் 2 தரப்பு நீங்க கையெழுத்து வைங்க அங்கால அண்டமாலை ஜிஎல்பி கையெழுத்து வச்சு அறிஞ்சால அண்டமாலை வைத்தார் அண்டமாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையா மறந்துட்டாரு நான் தான் தூண்டினேன் அந்த மாதிரி நீங்க போய்ங்க பிரச்சனை இல்லை ரெண்டு சொல்லத்தான் ஒரு கையெழுத்து வச்சு அப்ப இந்த உடம்படிக்கை கொண்டு தலைவர் நாட கொடுத்தோடனே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் நீங்க போராட்டத்தை வித்து போட்டீங்களா துறங்கிட்டு வரையும் அவருக்கு அதை விளங்கி கொள்ளல ஏற்றுக்கொள்ளல அவர் அப்ப நான் சொன்னேன் இறுதி கட்டத்துல இருந்து அட்டி வரும் சண்டையில இருந்தா பொடியாளுக்கு உடுப்பில்ல அங்கால இது என்ன சாப்பாடு சென்னை சாப்பாடு இப்படியா கட்டத்துல இருக்கு இருங்க மாமா இங்க வாங்க ஒண்ணு வாங்க அப்ப இந்த கட்டத்துல இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்ப நான் பார்த்தேன் என்னண்டா போராளிகளையும் காப்பாத்தி பொதுமக்களையும் காப்பாத்தி தலைவரையும் காப்பாற்றுவோன்ற திட்டத்துக்கு தான் இதை கொண்டு வந்து அப்ப உலகம் ஏற்றுக்கொள்வான் சமஸ்டி தீர்வுண்டா அது பெரிய தீர்வு அது இந்த வடகிழக்கு நம்மளோட 13ஆம் திருத்த சட்டம் இல்லை அது வந்திருந்தா ஒரு தனி நாடு தான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்ப அதை கொண்டு வந்தோடனே இவர் கிடந்து பேசினாரு நீங்க போராட்டத்தை வித்து போட்டு அழிய போதுனா அங்க ரெண்டு பின்னர் ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாண்ட கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்ப திருப்பி நடக்கு அவரை ஏற்றியும் போதாக்குறாங்க 2-3 பேர் சண்டை காலத்தில் ரெண்டவெல்லாம் பேசாமரியா இந்த சண்டைக்கு பின்னால் இருக்கிறவங்களும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாலும் அங்க பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தாங்க அந்த போராட்டம் அப்படி தாங்க அவ கடையா இல்லாங்க என்னென்ன போல என்னில பார்த்து நீ ஆண்டா செய்ய துரோகி என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிட வரலே நீதாண்டா மாத்தியம் எனக்கு இப்படித்தாண்டா துரோகி என்ன மாத்தியாண்டால் அவரை சுட போனேன் சுட போய் அதுல 22 பேரை பிடிச்சி வேறு போட்டு விட்டாரு அவர் உட்பட அப்படி ஒரு பிரச்சனை வந்தது அது வேற பிரச்சனை அப்ப நான் எனக்கு பிடிக்கும் நான் அனுப்பி சொன்னேன் காலம் முழுக்க உங்களை நான் காப்பாற்றி வச்சுக்கோம் இந்த எதுக்காக தியானம் செய்து போராடுறோம் உங்களுக்கு துரோகி இது ஒன்று வரல அதான் என்ன விருப்பத்தை சொன்னான் நான் இதுல கையெழுத்து வச்சுக்கா நான் இல்லை அந்த மாதிரினா கையெழுத்து வைக்கார் வேணும்னா அவரை கூப்பிட்டு நீங்க கேளுங்க இதுக்கு மேல இதுக்கு என்ன பிரச்சனை ஆனா நான் திரும்பினான் இதுக்கு இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்யலாம்
ரெண்டெல்லாம் முழங்கப்படுத்தி பார்த்தா கடையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தான் வாட்டரா விடுறாண்டு பெரிய பிட்டை எழும்பு அப்போ எழும்பி திரிக்கக்குள்ள நான் சொல்லு காலம் முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினேன் இதாவது இந்தியன் சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த தளபதி முழு பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு கொடுத்தாங்க 18 பேர் ஆக்கோட வந்து 2 பேர் மணல் அது காட்டுக்குள்ள நானும் ரஜியும் இங்கிருந்து 40 பேரோட போய்த்தான் அடிச்சு அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கு புறம் காட்டை பிடிச்சி கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க நம்மளை வந்து நம்ம காப்பாற்றினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்து காப்பாற்றினேன் அப்போ என்னென்னு இவர் சொன்னதுன்றதை எனக்கு பிடிக்கல நாம் பார்த்தா நமக்கு இனி சரி வராது இவங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை அப்போ நான் பிறகு சந்திரமாக இருந்து ஓட்டு அடுத்த நாள் கூடிய விழிஞ்சு நான் மட்டவளை வந்து சொல்லாம் வந்து இதுதான் நடந்த உண்மை கதை மட்டக்களவுக்கு வந்து ஓட்டு இவங்க அடுத்த நாள் பார்த்துருக்காங்க நான் இல்லைங்க போட்டு இறங்க அம்மா அவர் மட்டக்களவு போயிட்டாரு அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் 6 கமாண்டருக்கு ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம் அதில் நான் முறை கூப்பிடா ஹெலி வருவோம் இது வர வேண்டியா நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் பிறகு வர சொல்லி பின்ன மாதிரி ஆள் இல்லை திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் விட வர உண்டு நான் என்ன பெற மாட்டேன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடங்கினா நான் பாரு ரெண்டு அப்புறம் இன்னொரு 2 நாள் விட்டு வந்தது 2000 போராளி அனுப்பி வை எங்க யாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ள அவங்களுக்கு பயம் பிடிச்சி அச்சப்பட தொடங்கிட்டாங்க ஏதோ அடிக்க போறாங்களோ இது புலாம் பண்ணிட்டாங்க நான் சொன்னாலும் அனுப்பலாது ஏன்டா ஒப்பந்த காலம் இது வீட்டுக்கு வருவனா கட்டாயம் பைவாசியில் பிடிச்சி வச்சிருக்காங்க அனுப்ப விடுமா பெற்றோர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொலக்களத்துக்கு அனுப்புறேன்டா நினைக்கிறார்கள் போனா அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பலாது நான் அனுப்பலாது என்ன சொன்னதில்லை முரண்பாடு வேற பிரியவனு திட்டமிடலாம் பிரியல அடுத்த நாள் மேரேஜ் வந்து அடிச்சு பிடிப்பண்டா உங்களை நான் நீங்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒருவர் அடிக்க மாட்டோம் முழங்கானே உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நான் வரல ஏன் நம்மளுக்கு அனுபவம் இருக்கு இந்திய பட வெளியேறக்க டிஎன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிவிட்டான் அந்த அடிச்சு கொண்டான் ஆளால் கூட சந்தி வலிக்கலாம் கூட வெறிய தவறு பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இயக்கம் போட்டு மோதி அப்போ நான் சொல்றேன் நான் உங்களோட சண்டை பிடிக்கிற வழி இல்லை நான் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் சொல்கிறேன்டா என்ன சொல்லுங்க போராளி லைவ் வச்சுருக்காங்க ஓட்டு தூக்கி அரைஞ்சி விட 6000 பேர் அனுப்பிவிட்டோம் வீட்டு இதுதான் நடந்த வரலாறு இதுக்கப்புறம் நான் போய் நான் இருக்கல இங்கே நான் போய் நான்